கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய வருஷத்தின் முதல் காலாண்டிலே 2ஆம் பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கின்றோம். பிலிப்பியர், கொலோசியர் நிருபங்களிலே நம்முடைய பாடம் மையம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 2ஆம் பாடத்தின் தலைப்பு ஸ்தோத்தரிக்கவும் ஜெபிக்கவும் காரணங்கள், ரீசன்ஸ் ஃபார் தேங்க்ஸ்கிவிங் அண்ட் ப்ரேயர். மனப்பாட வசனமாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஜெபம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். தேவனோடு பேசுவதற்கு, பரலோகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு தேவன் இந்த வல்லமையான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்குரிய பாடத்தில் ஜெபம் குறித்த ஆழமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாயிருந்து இந்த காலாண்டின் பாடங்களை எங்களுக்கு நன்றாய் கற்றுக் கொடுக்கவும், அதன்படி வாழ்வதற்கான பலத்தை எங்களுக்கு நீர் அருளவும் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பாடத்தில் பங்கு பெற்றிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஜெபம் என்றால் அதில் 5 முக்கியமான அம்சங்கள் அடங்கியிருக்க வேண்டும். 5 அம்ச ஜெபங்கள் என்று நாம் சொல்லலாம். முதலாவது துதி, பிரைஸ். 2வது ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங். 3வது பாவ அறிக்கை, கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ். 4வது ப்ரேயர் ஃபார் அதர்ஸ். 5வது ப்ரேயிங் ஃபார் செல்ஃப். ஆக துதி, ஸ்தோத்திரம், பாவ அறிக்கை, மற்றவர்களுக்கான ஜெபம், கடைசியில்தான் எனக்கான ஜெபம். இதை 5 விரல் ஜெபம் சொல்லுவாங்க. ஒரு ஜெபத்தில் இந்த 5 அம்சங்கள் இருக்கணும். அதாவது கட்டை விரல் கிரேட், தேவனை துதித்தல், எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. சுட்டு விரல் அவரை ஸ்தோத்தரிப்பது. நடுவிரல் அவரையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய பாவங்களை அறிக்கையிடுவது. 4வது மோதிர விரல் அப்படின்னு வாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வீக் ஃபிங்கர், பலவீனமான விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் மோதிரத்தில் என்ன செய்கிறாங்க? தங்கத்தில் மோதிரம் போட்டுக்கிறாங்க. அதாவது மற்றவர்களுக்காக ஜெபித்தல் பொன் போன்றது. கடைசியில் தான் நாம் நமக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். இப்படி கைகூப்பி ஜெபிக்கும் பொழுது பாருங்களேன், இப்படி தான் தொடங்குகிறோம். துதி, ஸ்தோத்திரம், பாவரிக்கை, மற்றவர்களுக்காக ஜெபம் மற்றும் எனக்காக. இந்த ஜெபத்தில் இந்த 5 அம்சங்களும் அடங்கி இருக்க வேண்டும். பவுல் குறித்த இன்றைக்குரிய இந்த பாடத்தில் பிலிப்பியர், கொலோசியர் ஆகிய பாடங்களில் நாம் என்னத்தை கவனிக்கிறோம்? 2 முக்கியமான காரியங்களை கவனிக்கிறோம். ஒன்று ஸ்தோத்திரம் செலுத்துதல், இன்னொன்று மன்றாட்டு ஜெபம், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் இன்டர்செசரி ப்ரேயர். மன்றாட்டு ஜெபம் என்றால் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, பரிந்துரை ஜெபம். மன்றாட்டு ஜெபம் என்பது மற்றவர்களுக்கான ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய ஜெபங்களில் பாருங்க, ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி செலுத்துவது இருக்க வேண்டும். நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங் ஆர் கிராட்டிடியூட் என்று நாம் சொல்லுவோம். நன்றி உணர்வு. கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சூஸ். எல்லா நற்குணங்களுக்கும் தாய் நன்றி உணர்வு என்று சொல்வார்கள். பொதுவாக நம்முடைய ஜெபங்களில் நன்றி உணர்வு நிரம்பி இருக்கிறதா, ஸ்தோத்திரம் நிறைய இருக்கிறதா என்பதை நம்ம யோசிக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்படி கிடையாது. அன்பானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நன்மையும் அறிக்கையிட்டு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம். உங்களுக்கு நான் சொன்னேன், பவுல் எழுதின சிறைச்சாலை நிருபங்கள் அல்லது சிறையிலிருந்து எழுதின நிருபங்கள் 5 நிருபங்கள். என்னென்ன என்றால் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலேமோன்,
2 தீமோத்தேயு. இந்த 5 நிருபங்கள்லையும் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை மட்டும் அப்படி நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 5-6 வசனங்களை படித்து பாருங்கள். இன்னும் மற்ற நிருபங்களிலும் நீங்கள் படிக்கலாம். குறிப்பாக இந்த 5 நிருபங்களில் அந்த முதல் அதிகாரத்தில் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஸ்தோத்திரம் ஜெபம் என்பது 2மே அங்கே இடம் பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆக நம்முடைய ஜெபங்களில் ஸ்தோத்திரம் இருக்கிறதா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை நம்முடைய கவனத்திற்குரிய 2 நிருபங்கள், இந்த 2 பிலிப்பியர் கொலோசியர் அல்லவா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், வசனம் 6, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று எழுதுகிறார். பார்த்தீங்களா, ஸ்தோத்திர ஜெபம், சந்தோஷத்தோட விண்ணப்ப ஜெபம், அதாவது மன்றாட்டு ஜெபம். அதுபோல கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, ஸ்தோத்திரம் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்றார். அன்பானவர்களே, சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன் என்ன விரும்புவான்? பொதுவாக ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கோமே, தேவ மனிதன் கூட விட்டுருங்க, ஒரு சாதாரண மனிதன் என்னை யாராவது வந்து பார்க்கணும், என்னை யாராவது வந்து பார்க்க வேண்டும், எனக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும், எனக்கு வந்து ஆறுதலாக பேச வேண்டும், மற்றவர்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணணும், என்னை சீக்கிரத்தில் விடுவிக்க வேண்டும் என்று தான் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற கைதி எதிர்பார்ப்பான். ஆனால் பவுல் இங்கே பாருங்க, அவர் உள்ளே இருந்து சபையாருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இந்த பட்டணத்தில், கொலோசை பட்டணத்தில், பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். இடைவிடாமல் நன்றி செலுத்துகிறாராம். அவர்களுக்காக சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணினார் என்று அவர் எழுதுகிறார். அன்பானவர்களே, அப்போது இந்த 2 அம்சங்களும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவதை பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சுகமாக்கும் பொழுது போகிற வழியிலே சுகமாகி விடுவார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஒருத்தந்தான் தேவனை மகிமைப்படுத்த வந்தானே, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவது என்ன? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு நமக்கு முழங்கால் படியிடவும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் நேரமே இல்லை. இதில் எங்கே நேரமெடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, நேரமெடுத்து மற்றவர்களுக்காக ஜெபிப்பது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த காலாண்டில் இந்த 2ஆம் பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெபங்களில் ஸ்தோத்திர பலி நிரம்பி இருக்க வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று பைபிளில் படிக்கிறோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி அப்படின்னு கூட படிக்கிறோம். சரிங்களா? உதடுகளின் காளை பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் வசனம் 15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஓசியா 14ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. பார்த்தீங்களா? அப்போது காளையை பலி செலுத்துவாங்க, கனிகளை காணிக்கையாக ஆண்டவர் கொடுப்பார்கள். அப்போ அதே மாதிரி உதடுகளின் கனி, உதடுகளின் காளை என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது. இந்த மனிதன் பவுல் சிறைச்சாலையில் கிடக்கும் பொழுது கூட அவர் பாருங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். விசுவாசிகளை நினைத்து, உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், இடைவிடாமல் உங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். 2வது அம்சம் என்னவென்றால்,
உங்களுக்காக நான் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன். உங்களுக்காக அப்படின்னால மற்றவர்களுக்காக. இன்டர்செசரி ப்ரேயர், பரிந்துரை ஜெபம், மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம் என்பது மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம். பொதுவாக நம்ம எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் போய் எதிர்பார்ப்போம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கே நாம் ஜெபித்து கொள்ள மாட்டோம். ஆனால் பவுல் சிறைச்சாலையில் கிடக்கும் பொழுது அவர் தான் உருவாக்கின சபைகளுக்காக, விசுவாசிகளுக்காக மன்றாடி ஜெபித்தார். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் அந்த நிருபம், பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபை பவுல் ஊழியம் செய்து உருவாக்கின சபை. கொலோசே பட்டணத்தில் இருந்த சபை இவர் போய் அங்கே வேலை செய்யலை, அங்கே அவர் கூட்டம் நடத்தவில்லை, சத்தியங்களை பேசவில்லை. பாருங்களேன், கொலோசியர் 2 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறாரு, உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும், அதான் அந்த கொலோசை பட்டணத்து சபையாரை குறித்து சொல்லுகிறார். மற்ற எல்லாருக்காகவும். பாருங்களேன், தான் காணாத சபை மக்கள், தான் ஊழியம் செய்யாத ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், ஆனால் அந்த கொலோசை பட்டணத்திலையும் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு. மிகுந்த போராட்டம் அப்படின்னா மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறதைத்தான் பவுல் வலியுறுத்துகிறார். நீங்கள் நிறைய இந்த பவுலின் எழுத்துக்களை ஆங்காங்கே படித்து பாருங்கள். போராட்டம் என்பதை, ஸ்ட்ரகிள் என்பதை ஜெபத்திற்கு, அந்த மன்றாட்டு ஜெபத்திற்கு பவுல் ஒப்பிட்டு பேசியிருப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 15 அதிகாரம். ரோமர் 15 அதிகாரத்தில் 32 வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஜெபம் என்பது, மற்றவர்களுக்கான ஜெபம் என்பது போராட்ட ஜெபம். கொலோசையர் 4 அதிகாரம் வசனம் 12 பாருங்க. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாய் இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஆகவே மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம், மன்றாட்டு ஜெபம். அப்போ என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபத்தை இடைவிடாமல் செய்ய வேண்டும். பவுல் பாருங்க, சிறைச்சாலையில் கிடந்தார். ஆனாலும் தன்னுடைய கஷ்டத்தை எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சுய பரிதாபத்தை, செல்ஃப் பிட்டி, அதை அவர் என்ன செய்யலை, வெளியே காட்டலை. என் நிலைமை எப்படி இருக்கேன், ஊழியக்காரன் எனக்கே எப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி ஜெயிலில் கிடக்கிறேனே, எத்தனை சபைகளை நான் உருவாக்கினேன், எவ்வளோ பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டருக்குள்ள வழி நடத்தினேன், எவ்வளோ வேத பாடம் கொடுத்தேன், எனக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சே. நோ செல்ஃப் பிட்டி அட் ஆல். சுய பரிதாபமே பவுலிடத்தில் கிடையாது. பாருங்களேன், எனக்காக ஜெபிங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம படித்தோம்ல முதல் பாடத்தில், எபேசியர் 6 அதிகாரம் 19-20 வசனங்கள் படித்தோம். என்ன ஜெபம்னு சொன்னார்? நான் தைரியத்துடனே சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்காக வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படிதான் ஜெபம்னு சொன்னார். அன்பானவர்களே, அப்போது இந்த மன்றாட்டு ஜெபம் என்பது போராடி ஜெபிக்கிற ஜெபம். சிறைச்சாலை அனுபவம் பவுலுக்கே போராட்டமாக இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் போராடி ஜெபித்தார் மற்றவர்களுக்காக. யாத்திரை 32 அதிகாரத்தில் மோசேயின் அந்த பொன்றுக்குட்டியின் அனுபவத்தை நாம் படிக்கிறோம். அந்த பொன் கன்றுக்குட்டி செய்யப்பட்டு ஆரோன் அதை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வணங்கினார்கள். அப்போது என்ன ஜெபம் பண்ணார் மோசே? எப்படி ஜெபித்தார்? போராடி ஜெபித்தார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாட்டா நீர் எழுதின இந்த புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? போராடி ஜெபித்தார். மற்றவர்களுக்காக ஆண்டவர் அவர்களை தொடுகிறவரை, அவர்களை ஆசீர்வதிக்கிறவரை நாம் ஜெபிக்க வேண்டுமே. தானியேல் புத்தகத்தில் நாம் படிப்போம் என்றால்,
நேரடியாக இருக்காது, ஆனால் மறைமுக குறிப்புகள் சரித்திரத்தில் நிறைய இருக்கிறது. தானியேல் நேபுகாத் நேச்சாருக்காக 42 ஆண்டுகளாக, தானியேல் பாபிலோனுக்கு கைதியாக போகும்பொழுது 17 வயது அவருக்கும் நண்பர்களுக்கும். அப்போ போனவர் 42 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணியிருக்கிறார் நேபுகாத் நேச்சாருக்காக. நீங்கள் பாருங்களேன், அவர் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கமுடையவர் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போது அப்படி ஜெபிக்கிற அந்த தேவ மனிதனுடைய அந்த போராட்ட ஜெபங்களுக்கு ஆண்டு பதில் கொடுத்து கடைசியில் நேபுகாத் நேச்சாரை ரட்சித்து விட்டார். அதற்கு சாட்சி தானியேல் 4ஆம் அதிகாரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் மட்டும் தானியேல் எழுதவில்லை, நேபுகாத் நேச்சார் எழுதி கொடுத்தார். அதை தன் புத்தகத்தில் தானியேல் சேர்த்து கொண்டார். போராட்ட ஜெபம். அப்போ அந்த போராட்ட ஜெபம் அது நீடித்திருக்கும், பதில் கிடைக்கிற வரைக்கும் போராடி ஜெபிப்பது தான் மன்றாட்டு ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபம். அப்படி நம்ம மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கும் பொழுது ரிசல்ட், ஒருவேளை விளைவு, பதில் ஒருவேளை உடனே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விடாப்பிடியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு பவுலின் ஜெப அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிலிப்பியர் கொலோசிய நிருபங்களில் பவுல் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். என்ன ஜெபிக்கிறார்? அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறார் என்பதை நாம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலும் பிற்பாடு கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலும் படிக்கப் போகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். வசனம் 9 மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்களை அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆண்டுடைய அன்பில் அதிகமாய் நீங்கள் பெருக வேண்டும். 10ஆம் வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகள், அதான் ஆவியின் கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, 21, 22 வசனங்கள்ல அந்த கனிகள் எல்லாம் நிறைந்தவர்களாகி. இந்த பரலோக நற்பண்புகள் உங்களிடத்திலே பெருக வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். 11ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும். துப்புரவானவர்கள், துப்புரவு என்ற கிரேக்க வார்த்தை, அந்த சொல்லுக்கான கிரேக்க வார்த்தை சூரிய வெளிச்சத்தால் நியாயந்தீர்க்கப்படல், ஜட்ஜ்டு பை த சன்லைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரிய வெளிச்சம் பட்டால் எல்லாமே பளிச்சுன்னு தெரியும், அப்படி தானே? துப்புரவானவர்கள், சூரிய வெளிச்சத்தில் அந்த அறையில் இருக்கக்கூடிய தூசி துகள்கள் கூட அப்படியே காற்றில் இருக்கிறது, நமக்கு காற்றில் இருப்பது நமக்கு நல்லா தெரியும். துப்புரவானவர்களும் நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்தின் கீழே, இயேசுவினுடைய சத்தியத்தின் கீழே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை துப்புரவானதாக இருக்கணும். கரைபடாத ஒரு வாழ்க்கை, கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம் என்றெல்லாம் பைபிளில் படிக்கிறோம்ல. சங்கீதம் 15 படித்து பாருங்கள், சங்கீதம் 24 படித்து பாருங்கள், மத்தேயு 5:8 படித்து பாருங்கள். இருதயத்தில் சுத்தம், கைகளிலே மாசில்லாதவன். அதாவது மணி ஹேண்ட்லிங்காக இருக்கலாம், பணத்தை கையாளுவது அல்லது நம்முடைய பார்வை, எதுனாலும் சரி, சுத்தம், பரிசுத்தம். துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இடரல் அற்றவர்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை துப்புரவாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை. இடரலற்ற வாழ்க்கைனா நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நாம் மற்றவர்களுக்கு இடரலாக இருந்துடக்கூடாது, தடைக்கல்லாக இருந்துடக்கூடாது. அது என் வாழ்க்கையை பார்த்து இன்னொரு நபர், இவங்களாம் கிறிஸ்தவங்க, இவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த சபையும் வேண்டாம் என்பது போல நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்து விடக்கூடாது. நீங்கள் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? துப்புரவாக இருக்கணும், இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் கனிகளால் உங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்களேன், இந்த பவுலினுடைய மன்றாட்டு ஜெபத்தில், மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த ஜெபத்தில் என்ன அம்சங்கள் எல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். தேவனிடத்தில்
இந்த அம்சங்களை பிறருக்காகவும் நாமும் நம்முடைய ஜெபத்திலே செய்ய வேண்டும். ஆண்டவரே, அந்த நபர், புதிதாக சத்தியத்தில் வரக்கூடிய நபர் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் துப்புரவற்றவராக, இடரல் அற்றவராக அவர் உமக்குள் வளர வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோமா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணுறோம். அப்படி ஜெபித்தாலும் கண்டிப்பாக சிலர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி ஜெபித்தாலும் அவங்களுடைய சரீர தேவைகள், இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான் அன்பானவர்களே. ஆனால் ஆவிக்குரிய தேவைகளை எவ்வளவு அழகாக பவுல் பட்டியலிட்டு ஜெபிக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். இது பிலிப்பி பட்டணத்து சபையாருக்காக பவுல் ஏறெடுக்கிற மன்றாட்டு ஜெபம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவர் பிலிப்பி சபையார்ட்டு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தன்னுடைய சுய பரிதாப நிலைமை வெளிப்படுத்தி கெஞ்சி எனக்காக ஜெபிங்கள் என்று அவர் கேட்பாரோ என்று பார்த்தால் அவர் அப்படி கேட்கல. அவர்களை எப்படி திடப்படுத்துகிறார் பாருங்களேன். பிலிப்பியர் 1:12 சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். எனக்கு சம்பவித்தது, அதாவது நான் ஜெயிலில் கிடக்கிறேனே, இது எதுக்காகன்னா சுவிசேஷம் பிரபலமாவதற்காக நடந்தது. 13 அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த 2 வசனங்களில் பவுல் டபுள் பிளெஸ்ஸிங், இரட்டை ஆசீர்வாதத்தை தெரியப்படுத்துகிறார். நான் ஜெயிலில் கிடக்கிறேனே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் படித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் படிச்சிங்கன்னா பல இடங்களில் நான் ரோமாபுரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாகவே பவுலுக்கு ஒரு ஆழமான இருதய வாஞ்சை இருந்தது. ரோமாபுரிக்கு போகணும், உலகத்தின் தலைநகரம் அதுதான் அப்போ அவர் இந்த காலத்தில். ஆகவே அங்கே போய் சத்தியத்தை சொல்லணும் என்பது அவருக்கு நீண்ட நாள் வாஞ்சையாக இருந்தது. விசுவாசிகள் கூட அங்கெல்லாம் போக வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ரோமாபுரிக்கு போகணுன்ற வாஞ்சை அதுவும் நிறைவேறிவிட்டது. நான் கைதியாகத்தான் போக வேண்டுமா, அப்படி போனாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சொல்லணும், அந்த வாஞ்சை நிறைவேறியது. இது ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் இப்படி கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதை கண்ட மற்ற அநேக விசுவாசிகள் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அவங்களுக்கும் இந்த தைரியம் வந்துருச்சு. நம்முடைய ஊழியக்காரர் பவுல் அவரே இவ்வளவு பாடுகள் படுகிறாரே, நாமும் ஊழியத்தை செய்வோம் என்று அநேகர் துணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். டபுள் பிளெஸிங். இவரும் ஊழியம் செய்கிறாரு, இவரை பார்த்த மற்ற விசுவாசிகளும் இவருடைய முன்மாதிரியை கண்டு அவங்களும் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதே சமயத்தில் சிலர், நீங்கள் எப்படி படித்து பாருங்கள், 15-16 வசனங்கள். பிலிப்பியர் 1:15-16 படித்தோன்னா, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சிலர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த பவுல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி தடை இல்லை, ஆகவே இனி பவுலுக்கு கிடைத்த அந்த கன மரியாதை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்களாம், இவர்கள் சுயநலத்தோடு பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள், ஒரு பொறாமை உணர்வோடு பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அதுலேயும் பாருங்கள், பவுல் எதுவும் புலம்பலை. என்ன சொல்கிறாரு வசனம் 18, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த சந்தோஷம் 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 மகிழ்ச்சி, இந்த வார்த்தை தான் பிலிப்பியர் நிருபத்தில் அடிக்கடி நாம் பார்க்க முடியும். மோர் தேன் 20 times, 20 முறைக்கும் அதிகமாக இந்த சந்தோஷ மகிழ்ச்சி என்ற வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம். சிறைச்சாலையில் கிடக்கிற மனிதன் எவ்வளோ சந்தோஷமாக எழுதுகிறார் பாருங்கள், சந்தோஷமாக ஜெபிக்கிறார், சந்தோஷமாக விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்றார். அநேகர் பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலும் ஊழியம் செய்கிறாங்க, கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க, சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். பிலிப்பியர் நிருபத்தின் மைய கருத்து ஒரே வார்த்தையில் ஜாய், சந்தோஷம் என்பதை மனதில் நீங்கள் பதித்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்களேன், எல்லாரும் அவரை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. பிலிப்பி சபையார் மற்ற சபையாரும் பரிதாபப்பட்டாங்க தான். ஆனால் அதற்கெல்லாம் அவர் என்ன செய்யலை, கவலைப்படலை, வருத்தப்படலை. அதை
இரட்டை ஆசீர்வாதமாக கருதினார். நானும் உள்ள ஊழியம் செய்கிறேன், இதை கண்ட அநேக விசுவாசிகள் வெளியிலே ஊழியம் செய்கிறார்கள் என்றார். கொலோசை சபையாருக்காக அவர் என்ன ஜெபித்தார்? அவருடைய மன்றாட்டு ஜெபம் எப்படி இருந்தது? கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் 3-8 வசனங்களை படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் 3 காரியங்களுக்காக பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதை அவர் பல இடங்களையும் பயன்படுத்தியிருப்பார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படித்து பாருங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:2 படிச்சிங்கன்னா அங்கேயும் இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதை குறித்துலாம் அங்கே சொல்லியிருப்பார். நான் பார்க்கலாமே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், அந்த 3 அதில் வருது, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இதற்காக நான் என்ன செய்கிறோம்? 5ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உங்கள் விசுவாசத்திற்காக, உங்கள் அன்புக்காக, உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த பரலோக நம்பிக்கை. இதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அவர் மட்டும் இல்லை, சிறைச்சாலையில் இருந்த மற்றவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? சேர்ந்து ஜெபித்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கான அந்த மன்றாட்டு ஜெபத்தை. மேலும் இந்த பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் 9 முதல் 12 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். எப்படி அவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும், எப்படி அவர்கள் நடக்க வேண்டும். கொலோசு சபையார், நீங்கள் எல்லா ஞானத்தோடும், கொலோசியர் 1:9, ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து, அங்கே சொன்னார்ல பிலிப்பியரில் நீதியின் கனிகள், அதான் இங்கே சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாருங்களேன், என்னென்ன காரியங்களுக்காகலாம் உங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அது மிக குறிப்பான ஒரு காரியம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவருடைய சித்தம் நாம் எப்படி அறியலாம்? இது அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி. அவருடைய சித்தத்தை வேத வசனத்தின் வழியாக அறியலாம். ஆண்டவர் நமக்கு தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்பெட் ஆஃப் ப்ராஃபஸி, எலன் ஒயிட் அம்மையாருடைய எழுத்துக்கள். அதன் வழியாகவும் தேவன் நமக்கு நல்ல பாடங்களை, ஆலோசனைகளை தருகிறார். அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போது சத்தியத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியானால் சத்தியத்தை வாசிக்கும் பொழுது, பைபிளிலிருந்து பிரசங்கமாக கேட்கும் பொழுது, ஆவிக்குரிய புத்தகங்கள், தீர்க்க தரிசன ஆவி, எலன் ஒயிட் அம்மையோட புத்தகங்கள், இதெல்லாம் வாசிக்கும் பொழுதும் நமக்கு அந்த சத்தியம், ஆண்டோட சித்தம் நமக்கு வெளிப்படும். ஆண்டவர் மேலும் எப்படி பேசுவார் என்றால், அவர் நமக்கு உருவாக்கக்கூடிய தெய்வாதீனமான சூழ்நிலைகள், ப்ராவிடென்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இப்போ பாருங்களேன், நான் அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக நீங்கள் அதை சொல்கிறீங்க, இப்போ தான் உங்களை நினச்சேன், நீங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. தேவன் தெய்வாதீனமாக வழி நடத்துவார். அதில் தெய்வ சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நம் தேவனோடு நெருங்கி நடக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 படிக்கிறோம்ல. ஆவியானவர் என்ன செய்வார்? நாம் எவ்வளவுக்கு பரலோகத்தோடு நெருங்கி இருக்கிறோமோ ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கும் தேவன் நம்மை வழி நடத்துவார். அப்போது இப்படியெல்லாம் தேவ சித்தம் நமக்கு வெளிப்படும். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய மனிதர்கள், 5வது காரியத்தையும் சேர்த்துக்கலாம். பாடத்தில், வியாழக்கிழமை பாடத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, எப்படி தேவ சித்தத்தை கண்டறிவது. 5வது ஒன்று, தேவ மனிதர்கள் வழியாக, பக்தியுள்ள தாசர்கள் மூலமாக கூட ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்டவருடைய ஆலோசனைகள் வழியாக தேவன் நம்மோடு பேசுவார். அவருடைய சித்தத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ பாருங்களேன், நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும்.
அந்த ஜெபத்தில் என்னென்ன அம்சங்களெல்லாம் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபத்தில் என்னென்ன அம்சங்கள் என்பதை பிலிப்பியர் 1 அதிகாரத்திலையும் கொலோசையர் 1 அதிகாரத்திலையும் நாம் படித்தோம். அன்பானவர்களே, இப்படி நாம் மற்றவர்களுக்காக ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாய் மேம்படும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்தில் சுகமளிக்கும் ஊழியம் பக்கம் 251 படிக்கிறோம். நத்திங் டென்ஸ் மோர் டு ப்ரமோட் ஹெல்த் ஆஃப் பாடி அண்ட் ஆஃப் சோல் தேன் டஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ப்ரைஸ். நன்றி செலுத்துகிற, துதி செலுத்துகிற அந்த ஆவியை, அந்த பழக்கத்தை போல நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற செயல் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கும் ஆரோக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியம். இது மாதிரி ஆரோக்கியம் கொடுப்பது வேறு எதுவுமே இல்லை என்று படிக்கிறோம். அதே பக்கத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் பக்கம் 251 ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகளுக்கு அப்புறம் தொடர்ந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தார். பரலோகத்துக்கு போகிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில், இந்த பயணத்தில் நாம் புலம்புகிறவர்களாக, அழுகிறவர்களாக, அப்படி ஒரு கூட்டத்தாராக போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க எலன் ஒயிட் அம்மையார். அப்போது ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். இதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெப நேரம் கூடும். இயேசு சொன்னார்ல, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கலை அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம் அது குறைவுபட்டது என்று பொருள். அன்பானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அநேகருக்காக ஜெபிக்கிற பெயர் பட்டியலை எடுத்துக்கொள்வோம். மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, தேவைகளுக்காக ஜெபிப்போம். பவுல் பாருங்க, சிறைச்சாலையில் கிடந்தாலும் சபையாருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபித்தார், ஸ்தோத்திரம் செலுத்தினார். அந்த அனுபவம் நம்முடையதாக இந்த கடைசி நாட்களில் மாறட்டும். நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உதடுகளின் காலை, உதடுகளின் கனியை எப்பொழுதும் செலுத்தி உம்மை மையப்படுத்துகிறவர்களாக மாற்றும். புலம்புகிறவர்களாக அல்ல, தேவனுக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். பவுல் எழுதினார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:18 அதை அவரே செய்தார். சிறைச்சாலையிலும் தேவனை ஸ்தோத்தரித்தார். எங்களுடைய வாழ்க்கையில் சிறை அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். பலவித காரியங்களை நாங்கள் கட்டுண்டிருக்கலாம், அதன் மத்தியிலும் தேவனை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். ஆண்டவர், எங்களுக்காகவே நாங்கள் ஜெபிக்க நினைக்கிறோம், சுயநலமாகவே ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற அந்த மாண்பை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, பிலிப்பியர் கொலோசியர் நிருபங்களை நாங்கள் கருத்தாய் கற்று உமக்குள் வளர உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.